ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். செம்ம டேஸ்டான தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் ப்ளீஸ் ஒரு லைக்காவது போடுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் இன்னும் பெட்டராக பண்ணுவேன். இப்போது தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 3/4 கிலோ தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் கரெக்டான அளவு எல்லாமே சொல்லியிருக்கேன். நம்ம தக்காளி கட் பண்ணும்போது அந்த சென்டர் பாயிண்ட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3/4 கிலோ தக்காளிக்கு என்ன அளவோ அதை கரெக்டாக நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோடு சொல்லியிருக்கேன். இப்போது நான் 3/4 கிலோ தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் 25 கிராம் கடுகு, 25 கிராம் வெந்தயம், ஒரு 20 பல் பூண்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் கடுகு நமக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். வெந்தயத்தோட ஸ்மெல்லும் கடுகோட ஸ்மெல்லும் நமக்கு வரும். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொரன்னு இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், நைஸாக இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் கொரன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது இந்த 3/4 கிலோ தக்காளி ஃபஸ்ட்டு ஒரு பாதி பங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாதி தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது மேலே ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை மிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்ம பாதி பங்கு ஆட் பண்ணியாச்சு. வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 150 ml கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். இது கடலை எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரியா இருந்தால் கண்டிப்பாக இந்த 2 எண்ணெயில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள். இப்போது பேலன்ஸ் உள்ள தக்காளியும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு தேவையான உப்பு, இதுக்கு தேவையான காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இதை 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அடுப்பில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் தண்ணி எதுவும் விடவே கூடாது. தக்காளி வதங்கிறதுலே நமக்கு தண்ணி விட்டு வரும். இதை நல்லா நீங்கள் அரைச்சும் விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் நல்லா மசிச்சு விடணும். அப்போ தான் உங்களுக்கு தக்காளி நல்லா உங்களுக்கு குழஞ்சி வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ரைஸு, இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்தோடையும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது பெருசாக எதுவும் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இல்லை. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியிலே ஆல்ரெடி கொஞ்சம் புளிப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கிறதுனால நான் கம்மியாக ஆட் பண்ணுறேன். கம்மியாக இருக்கிற தக்காளியாக இருந்தால் இன்னும் எக்ஸஸாக கொஞ்சம் புளி ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு தக்காளி ஊறுகாய் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.